வணக்கம். திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் கொள்கை தமிழ்நாடு தலைக்குனியாது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற திராவிட மாடல் அரசின் முன்னெடுப்பில் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆலோசனைப்படி பாக முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றியம் கோவிலம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பாகம் எண்கள் 502, 506, 508, 509, 514, 516க்கு உட்பட்ட பாக முகவர்கள் BLA2, BDA, BLC ஆகியோருக்கான ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் கோவிலம்பாக்கம் துணைத் தலைவர் ஒன்றிய கழக செயலாளர் கோவிலம்பாக்கம் ஜி. வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் பேசும்பொழுது வரும் காலங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும் இதுவரை முதல்வர் செய்த சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்றும் கூறினார். அது மட்டுமல்லாமல் நம் தலைவர் எப்பொழுதுமே மக்கள் நலனுக்காக செயல்பட்டு வருகின்றார். வேறு கட்சியினர் தேர்தல் நேரத்திற்கு மட்டும் வந்து பரப்புரை செய்வார்கள், பிறகு காணாமல் போய்விடுவார்கள். இதை மனதில் வைத்துக் கொண்டு பொதுமக்களிடம் நம் முதல்வர் செய்த ஒவ்வொன்றையும் எடுத்துக் கூற வேண்டும். மக்களுக்கு செய்யும் திட்டத்தினை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்த்தால் வரும் தேர்தலில் நம் முதல்வர் சொன்னது போல 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நம் கழகம் வெற்றி பெறும் என்றார். ஆகையால் நம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு மீண்டும் நம் தலைவரை அரியணையில் அமர வைப்போம் என்று உறுதியெடுப்போம் என்று உறுதிமொழி ஏற்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் கட்சியின் மூத்த முன்னோடியுமான ரங்கநாதன், மாவட்ட கவுன்சிலர் வேதகிரி, ஒன்றிய கவுன்சிலர் பன்னீர்செல்வம், மாவட்ட நிர்வாகிகள் பாரதிராஜன், சுரேஷ், மாவட்ட பிரதிநிதிகள் சொக்கலிங்கம், குமார், ஒன்றிய நிர்வாகிகள் போஸ், சுவாமிநாதன், விஷால், வார்டு உறுப்பினர்கள் விஜயகுமார், மாதவன், ராஜேஷ், சத்யா, சுமதிகுமார், கிளை கழக செயலாளர்கள் ஜெகநாதன், முருகன், முத்து, மாணிக்கண்ணன், SK ஸ்ரீனிவாசன் மற்றும் BLA2, BDA, BLC நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தலைக்குனியாது, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, படைப்போம் வரலாறு என்கின்ற வகையில் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாக இருப்போம் என்கின்ற சபதத்தை நாம் ஏற்று உதயசூரியன் செல்லத்தில் அவருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு நாம் எப்போதும் கனத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.